கர்த்தர் நாமப்படுவதாக. தேவ நாமத்தின் நிமித்தம் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் கிருபையாண்மை பாதுகாத்த தேவ கிருபை தொடர்ந்து மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பதாக. வெளியில் சபையின் மூலமாக உங்களை வாழ்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கடந்த நாட்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியம் சங்கீதம் 4 சங்கீதம் 3 வசனத்தை நாம் தியானித்தோம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஏன் ஆண்டவர் பக்தியுள்ளவனை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லும்போது, அழிவிருந்து தப்புவிப்பதற்காக தேவெச்சரிப்பை ஜனங்களுக்குள் சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அநேகரை திருப்பி கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு கூட்டத்தை பயப்படுகிற மக்களை, பரிசுத்தமான மக்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார். மாத்திரமல்ல, ஏன் கர்த்தர் பக்தியுள்ளவனை தெரிந்து கொண்டார்? வேதம் சொல்லி இருக்கிறது, அநேக விக்கிரக ஆராதனை மத்தியிலே, உலகத்தின் மனம் போல் வாழ்கிற ஜனத்தின் கூட்டத்தின் மத்தியிலே தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் உருவாக்கும் என்பதற்காக விக்கிரகத்தை பக்தியோடு ஆராதித்து வந்ததான தகப்பனால் வளர்க்கப்பட்ட ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு, உன் இனத்தையும் ஜனத்தையும் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று சொல்லி அவனை தேவனை மகிமையோடு ஆராதித்து விசுவாசத்தோடு ஆராதிக்க முடியாது கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக சொல்கிற வார்த்தை, அநேகர் மாதிரியாய் இருக்கும்படியாய் கர்த்தர் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அநேக ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். ராஜாக்கள் எல்லாம் தேசத்தை ஆண்டார்கள். ஆனால் அந்த ராஜாக்கள் எல்லாருக்கும் எப்படி வாழ வேண்டும், எந்த விதத்தில் வாழ வேண்டும், எந்தெந்த விதத்திலே தங்கள் வாழ்க்கையில் தேவனை கனப்படுத்துகின்றன மாதிரிகளுக்கும் பரிசுத்தத்துக்கும் அடையாளமாய் கர்த்தர் தாவீதை கர்த்தர் அடையாளமாய் வைத்தார். அந்த பக்தியுள்ள தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார். மாத்திரமல்ல, ஆண்டவர் யூதர்களுக்காய் தெரிந்து கொண்டு வந்தார். ஆனால் யூதர்களை வெறுத்தார்கள், மறுத்தார்கள், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் பிரஜாதி மேல் அவர் கண்கள் தேட ஆரம்பித்தது. அப்படி வாழும்போது பக்தியுள்ள கொர்நேலியு குடும்பத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த குடும்பத்தின் மேல் கர்த்தர் திட்டம் வைத்து, ஆம், தேவன் உன்னதத்தின் ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமைகளை பெற்று இந்த பூமியிலே கர்த்தருக்காய் வாழக்கூடிய ஒரு பலனை உடையவளாய் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன்னதமான செய்ய முடியாத காரியங்களை, நடப்பிக்க முடியாத காரியங்களை நடப்பிப்பதற்காக கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் ஒரு உன்னதத்தின் ஆவியை, பலத்தின் ஆவி ஊற்ற விரும்பினார். அந்த ஆவியை கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற ஆம் யூதர்களுக்காய் கொடுத்தார். ஆனால் வேணும் சொல்ல இருக்கிற பக்தியுள்ள மனுஷனாய் இருக்கிற கொர்நேலியு வீட்டுக்கும் அந்த அபிஷேகம் இறங்க வைத்தார். காரணம், அவன் காண்பித்த பக்தி. அந்த பக்தி நிமித்தம் பிரஜாதியாரும் கர்த்தரை நேசிக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை பிள்ளைகளை மாறுவதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். மாத்திரமல்ல, வேறு சொல்லுங்க, ஐந்தாவதாக தேசங்களை கர்த்தர் சந்திப்பதற்காக, தேசங்களை ஆவியாருடைய வழிநடத்தலுக்குள்ளாய் தேவனை ஆராதிக்க, ஒன்றான மெய்தராகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக சத்தியத்துடன் நடக்க, ஆதாம் தவறவிட்ட ஒவ்வொரு காரியத்திலும் தெளிவுள்ளவராய் போதிக்கப்பட்டு உபதேசங்களினால், யோவான் 15:3 சொல்லப்பட்ட வார்த்தைப்படியாய், அவருடைய உபதேசங்களின், அவருடைய வார்த்தையினால் சுத்தமாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான எல்லைக்குள் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை சபைக்குள் கொண்டு வந்து, ரட்சிக்கப்பட்டவளை அனுதினமும் சபைக்குள் கொண்டு வந்து அவளை பரிசுத்தமாக்கி, அவர் பரிசுத்தர், ஆகவே அவர் நடக்கலாம் பரிசுத்தராய் என்று சொன்ன அந்த விருப்பத்தை ஒவ்வொரு மேலும் நிறைவேற்றி பரிசுத்தராய் அந்த தேவனை ஆராதித்து பரிசுத்தத்தினால் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கும் சபைகளை கட்டுவதற்கும் பக்தி உள்ள வைராக்கியம் உள்ள பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நோவாவை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், மாத்திரமல்ல வேதம் சொல்லி இருக்கிற தாவீதை தெரிந்து கொண்டார், மற்ற கொர்நேலியை தெரிந்து கொண்டார், கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். இப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட காரணம், பக்தியுள்ளவனை அவர் தமக்காய் தெரிந்து. இன்றைக்கும் தேவன் போல நீ பக்தியுள்ளவனாய் இருப்பாய் என்றால் உன்னையும் கர்த்தர் இந்த காலத்திலே பயன்படுத்தி உன்னை தம்முடைய வல்லமையின் திட்டம் நிறைவேறுவதற்கு, ஆவியான வழிநடத்தலை கர்த்தர் காண்பிப்பதற்கு உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நீ ஆயத்தமா? சங்கீதம் 4 வசனத்திலே பக்தியுள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் சொன்னார். ஆனால் அதற்கு பக்தியுள்ளவனை தெரிந்து கொண்ட தேவன் 2 வசனத்தை தாவீது குறிப்பிக்கிற ஒரு வசனத்தை மிக முக்கியமான காரியம், பக்தி இல்லாத நிலைமை என்னவாயிருக்கும், பக்தி இல்லாத ஜனத்துடைய நிர்பந்தங்கள், பக்தி இல்லாத உலகம் தோற்றம் என்னவாயிருக்கும், அந்த வாழ்கிற ஜனத்துடைய அவருடைய வாழ்வின் தோற்றங்கள், அவருடைய ஜீவியங்கள் என்னவாயிருக்கும் என்று சொல்லி அந்த 2 வசனத்தை சொல்லி என்ன சொல்லி இருக்கிறார்? வேதம் சொல்ல இருக்கிறது. அந்த வசனம் சொல்லி, மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானவளை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். எதுவரைக்கும் மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடு. அப்படின்றால் பக்தி இல்லாத ஒரு தேசத்தில் எப்படிப்பட்ட நிலை காணப்படுமா? தேவன் சொல்லும், தேவ மகிமையை அவமானப்படுத்துவர்களாக இருப்பார்களா? ஏன்? தேவ பக்தி இல்லாததினால் தேவக்காரதான் சொல்ல இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையின் உபதேசம்
பைத்தியமாய் இருக்கிறது போல, தேவ காரியங்கள் எல்லாம் அவளுக்கு அந்நிய காரியமாய், அது வேண்டாததாய், அது யாருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை போல, அது மூன்றாவது நான்காவது நபருக்குரியது போல அசட்டை செய்யக்கூடிய ஜனங்களாய் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய மகிமையை அவமானப்படுத்த வேதம் சொல்ல இருக்கிறது. என் மகிமையை நான் வேறு யாருக்கு கொடுப்பதில்லை, என் மகிமையை நான் யாருக்கு கொடுப்பதில்லை, அது என் மகிமை தன் பிள்ளைகளுக்கு மாத்து கொடுக்கிறார். வேதச்சொல்லி உலகத்தை எல்லாம் படைத்தார். எல்லா ஜீவராசிகளும் கனிதரும் மரங்களையும் வானத்தி பூமி எல்லாவற்றையும் படைத்த தேவன். ஆனால் கடைசியாய் தன் சாயலில் தன் மகிமை உள்ள ஒரு தோற்றத்தை உடைய ஒரு மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். அவனுக்குள் தன் ஆவியை, தனக்குள் இருக்கிற சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். தான் வாழ்கிறது போல, தான் ஜீவிக்கிறது போல நிறைவுள்ளவனாய் வாழும் என்பதற்காக தான் கர்த்தர் நிறைவுள்ள ஒரு சுவாசத்தை அவனுக்கு உண்டாக்கி அவனை ஜீவாத்மாவானான். உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் உயிருள்ள பறவைகள் உண்டு, மிருகங்கள், ஆனால் இவனோ ஜீவ ஆத்மாவானான்னு சொன்னார். அப்படின்றால் ஒரு ஜீவனுள்ள ஒரு நடத்துதலை உடையவனாய் வாழ வேண்டுதான் கர்த்தர் மனுஷன் உண்டாக்கினார். அவன் மகிமின் படைப்புகளிலே மகிமையானவன், அவர் சிருஷ்டிப்பிலே சிகரமானவன், அவர் உயர்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திலே கர்த்தர் வைத்தார். ஆனால் தேவனை போல அப்படிப்பட்ட மகிமையான காரியம் உடையவனாய் மாறின அந்த ஜனங்கள் தேவ பக்தி இல்லாததினால் என்ன ஆகிறார்களாம், அவர்கள் தேவ மகிமையை அவமானப்படுத்துகிறார். அப்ப தேவ பிள்ளை, தேவ மகிமையை அவமானப்படுத்துகிற நிலைமைகள் மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல இருக்கிறது. அவர் சொன்னார், வீணானதை விரும்புகிறவள், வீணானதை. தேவன் எந்த விதத்தில் வீணாய் ஓடக்கூடியவளாய் இருக்கக்கூடாது, வீணாய் சிரமமானவளாய் இருக்கக்கூடாது, வீணானவைகளை பற்றிக் கொள்ளக்கூடாது. தேவன் வீண் வார்த்தைகளும் வாயில் புறப்படாது. வீணானவைகள் சொல்லக்கூடிய கர்த்தர் அநேக இடங்களிலே கர்த்தர் எச்சரிக்கிறார். வீணான பக்தி வேண்டாம், வீணான பொழுதுபோக்கு வேண்டாம், வீணான பேச்சுகள் வேண்டாம். இவையெல்லாம் வாழ்க்கையில் விட்டு விலகும் என்று கர்த்தர் எடுத்து பார்க்கிறார். ஏனென்றால் நாம் வீணானவர்கள் அல்ல, வீணான மனுஷன் அல்ல, நாம் நிஜஸ்தர்கள். கர்த்தர் நம்மை உண்டாக்கிற ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தர் நம்மை படைத்தது நோக்கம் உண்டு, நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்துக்கு ஏற்ற மக்களாய் நான் வாழ்வதற்கு நாம் தெளிவுள்ளவளாய் இருக்கணும். அந்த காலத்தில் எந்த இடத்தில் நாம் தவறிடக்கூடாது, நம்மை குறித்த முகாந்திரத்தை சரியாய் புரிந்து கொள்ளும். ஆனா இங்க வசனம் சொல்ல இருக்கிறது, அவர் நினைச்சுகிறார்களாம், வீணானது விரும்பி பொய்யை நாடும் நிலைமை உண்டாகிறது. பொய்யை நாடுகிறது. தேவன் உண்மையான ஒரு தோற்றத்தை தம்முடைய சாயலுக்குள் உண்டாக்கிற ஜனம் இப்போது என்ன நடக்குது, பொய்யை விரும்புகிறவளாய் மாறி போகிறார். அப்படின்றால் பக்தி இல்லாத தேசத்திலே தேவ மகிமை அவமானப்படுகிறது. வீணான வழி தேடுகிறவளாய் மாறுகிறாள், பொய்யை நாடுகளாய் மாறி. அப்படின்றால் யோசித்து பாருங்கள், எத்தனை பயங்கரமான நிலைமை. தன் வாழ்க்கையை கர்த்தர் வெறுக்கிற ஒரு பயங்கரமான உலகம் எவ்விதமாய் இருக்கிறது. அதுதான் யோனா சொல்லுகிறான், தன் வாழ்க்கையை தேவ திட்டத்திற்கு வித்தியாசம் ஓடினாலும் அவன் தன் வாழ்க்கையை கற்றுக்கொண்டது சொல்கிறான். தன் வாழ்க்கையில் நடைமுறையாய் அறிந்து கொண்டு அவன் சொல்கிறான். யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார். ஐயா, தேவ மகிமையை நாம் அவமாய் நினைக்க கூடாது, பொய்யானதை நாம் தேடக்கூடாது. ஆண்டவர் தேவசத்தில் முன்பதாக பொய்யை நாம் நாடக்கூடாது. ஏனென்றால் அப்படி இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்கிற கிருபைகளை நாம் போக்கடித்துக் கொள்வோம். இடப்பலே உனக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை எதற்கு தெரியுமா? இந்த தேசத்தினுடைய சூழ்நிலையினால், இந்த தேசத்தில் பகலில் பரும் கம்புகளினால், இருளின் நடமான கொள்ளை நோயினால், மத்தியானத்தில் பழக்க சங்காரத்தினால் நீ அழிக்கப்படக்கூடாது. இந்த உலகத்தின் எவைகளாலும் நீ அசைக்கப்படக்கூடாது. கர்த்தர் பத்திரமாய் நடத்துவதற்கு பொய்யான மாயையை விட்டு உன்னை பிரித்தெடுத்தார். இந்த உலகத்தில் அநேக பேர் நிஜம் என்று கருதி இந்த உலகத்தின் சந்தோஷங்கள், செல்வங்கள், புகழ்ச்சிகள், பேர் பிரஸ்தாபம் இவங்களை தேடி ஓடிக்கொண்டு ஏன் இவையெல்லாம் நிரந்தரம் நினைக்கிறார்கள். வேதம் அழகாயிரமே எழுதுகிறான், ஒரு பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தினால் மேன்மை பாராட்டுதிருப்பானார். ஐஸ்வர்வான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டதிருப்பானாக. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டு. ஏனென்றால் இவை எல்லாம் பொய்யானவைகள். ஆனால் தேவனை போல ஆகவேத்தான் யோபு அழகா சொல்லுகிறார், நீ அவரோடு பழகி சமாதானமாயிரு. நீ பழக வேண்டிய ஒரு உருண்டு, அது மனுஷன் அல்ல, உலகம் அல்ல, மிருகங்களோடு அல்ல, இந்த உலகத்தின் சூழ்நிலையோடு அல்ல, நீ கற்றுக்கொண்டவளே அல்ல, உன்னை படைத்த தேவனோடு சேர்ந்து நடக்கக்கூடிய வாழ்வு. எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிற வாழ்வு. அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற திசையெல்லாம் அவனுக்கு பயங்கரமான துக்க செய்திகள் அவனை சூழ்ந்து கொண்டது. ஆம், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிஷம், ஒரே நாள் பலவிதமான ஆபத்தின் செய்திகள், அழிவின் செய்திகள் அவன் காதை துளைத்து அவன் உயிரினத்தை உடைத்தது.
ஆனால் அத்தனை நெருக்கத்திலும் அவன் எதோடு கூட பழகவில்லை. தன்னை உண்டாக்கி, தன்னை பாதுகாத்து, தன்னை நேசித்து, தன்னை ஆதரித்த தேவனோடு அவன் பழகி கொண்டே இருந்தான். கர்த்தர் நல்லவர். அவர் கர்த்தர் கொடுத்தார். அவரவர் சுத்த நாமத்துக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொல்லி அவரை நம்பினான். என்றால் அவர் கொடுக்க முடியும், அவர் எடுக்க முடியும் என்று சொல்லி அவரை நம்பினார். அவருடைய மனைவி சொன்னார், இன்னும் எத்தனை உத்தமத்தில் நிற்பேன், இன்னும் எவ்வளவு தூரம் அவரை ஆராதிப்பேன், இன்னும் அவரை எவ்வளவு தூரம் மரியாதை செலுத்துவேன். அவர் தன் மனைவி பார்த்து, பைத்தியக்காரி பேசுவது பேசுகிறாயே, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமை அனுபவிக்க வேண்டாமா? அவன்டால் தேவனை போல அவர் தீமை கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் நன்மை செய்யும்படியாகவே அவருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. அவருடைய கண்கள் ஒவ்வொரு நேரமும் நம்மை நன்மை செய்யவே, நம்மை ஆசீர்வதிக்கவே, நம்மை உயர்த்தவே, நம்மை மேன்மைப்படுத்தவே, பெருமைப்படுத்தவே காத்துக் கொண்டிருக்க. ஆகவே தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் பக்தியுள்ளவராய் வாழ்வைந்தால் உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். பக்தியுள்ளவனாய் நீ ஓடுவாய்ந்தால் உன்னை கர்த்தர் கீர்த்தியாய் மாற்றுவார். உன்னுடைய எல்லைகளை அடக்க முடியாதவனாய் நிலைமைக்கு உன்னை சொந்தக்காரை மாற்ற காத்திருக்கிறார். எவ்வளவு இந்த மகிமை எதற்கு தெரியுமா? பக்தியுள்ளவனே. ஆனால் இந்த மகிமையான வாழ்வுக்கு அவன் சொல்றான், பொய்யை நாடுகிறவர்கள் தன் வாழ்க்கையில் தேடுகிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? பச்சிக்கொள்களுக்கு தன்னுடைய கிருபைகளை தங்களுக்கு கிடைக்கும் கிருபை. ஐயா, அழகா எருமை எழுதுகிறான், கிருபை நான் நிர்மூலமாகாதபடி பாதுகாக்கிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் உன்னை நிர்மூலப்படுத்த காத்து, ஒவ்வொரு செய்திகள், ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு காட்சிகள், ஒவ்வொரு தோற்றம் நம்மை உடைத்து விடுகிறது. என்ன ஆகும்? எந்த நிலைமைக்கு இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த சூழ்நிலை, அரசாங்கம் எப்படி இருக்கிறது, மனுஷன் எப்படி இருக்கிறார்கள், நண்பர்கள் எப்படி, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஏதோ ஒரு மூளையிலே என்னை கொண்டு போய் என்னை கவிழ்க்க முடியாத நிலைமைக்கு நான் போய் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இந்த உலகம் உன்னை நகர்த்தி கொண்டு போய் இருக்கிறது. ஆனால் தேவனே, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் திசை கெட்டு போகாமல், நீ வெட்கப்பட்டு போகாமல் உன்னை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். இந்த மகிமையான ஆசீர்வாதம் அதற்கு வேதம் சொல்ல இருக்கிறது, பொய்யை நீ விரும்புவாய் என்றால், பொய்யை நீ நாடுவாய் என்றால், பொய் உனக்குள் இருக்கும் என்றால், தேவனே உனக்கு வரும் கிருபையை நீ போக்கடிக்கிறவனாயிருப்பாய். தயவு கூறி சொல்லு, பொய்யை ஒரு நாள், ஏனென்றால் பொய் தேவனுக்குரியதல்ல, பொய்க்கு பிதாவாகிய பிசாசுக்குரியது. அது உன்னுடையது அல்ல, அது உனக்கு சொந்தமானதும் அல்ல, அது உனக்காய் கர்த்தர் கற்றுக் கொடுத்ததும் அல்ல. ஆகவே தேவனே, இந்த காலத்தில் மிக தெளிவுள்ளவளாய் நாம் மாற வேண்டும். ஏனென்றால் வேறு என்ன சொல்வார்? சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்ல இருக்கிறது, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் என்று சொல்கிறார். பொய் பேசுகிறேன், பொய்யை பேசுகிறா அழிப்பின்றால் நீ அதையே நாடுவாய் என்றால், அதையே நீ விரும்புவாய் என்றால், அதற்குள்ளே நீ உழலுவாய் என்றால், இந்த பொய்யான உலகத்திலிருந்து கர்த்தர் உன்னை மகிமுள்ள தெய்வ பிள்ளையாய் மாற்றுவதற்கு மெய்யான ஜீவத்தை, மெய் வழிகளை, மெய் வார்த்தைகளை நீ கற்றுக்கொள்ள வேண்டும், மெய் தேவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உண்மையில் கண் வைத்து உனக்கு பக்தியை வளர்ப்பதற்கு வேத வசனத்தை உனக்கு காண்பித்து, இந்த வசனத்தினால் நீ உனக்கு தெளிவாக்கி வேத வசனத்தின்படி சங்கீதக்காரன் பக்தியுள்ளவனாய் மாறுவதற்கு சொல்லுகிறார். என்ன? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதே, பாவின் வழி நில்லாதே, பரியாசக்கார உட்கார இடத்திலே உட்காராதே, கர்த்தர் வேதத்தில் பிரியமாய் அப்போது பக்தியுள்ளவனாய் மாறும். வேத வசனத்தை தவிர உன்னை பக்தி உள்ளவனாய் மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த தெளிவுள்ள ஒரு வாழ்வு காத்திருப்பதை இதைத்தான் கர்த்தர் சொல்லி தேவனே, இன்னும் நான் வேகமா வருகிறேன். இந்த உலகத்திலே கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தை என்ன சொல்ல? சங்கீதம் 4:2 மனுப்புத்திர எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். அப்படின்னா அந்த உலகம் தன் வாழ்க்கையில பொய்யான நிலைமைக்குள்ளே கொண்டு போய் வீணானவளை, நிலை இல்லாதவளை, நிச்சயம் இல்லாதவளை, அவசியம் இல்லாதவளை, தேவையில்லாதவளை நம்முடைய மனதை பற்றி வைக்க, கவிழ்த்து போட தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்தார். அழைத்து வரும்போது கர்த்தர் அவர்கள் எகிப்தை விட்டார்கள். அற்புதமான ஒரு வழிநடத்தலாகிய செங்கடலை கடந்து வந்தார்கள். கசப்பு நிறைந்த வனாந்திரத்தை கர்த்தர் மதுரமா மாற்றினார். தன் வாழ்க்கையில் தூதனை உண்ணக்கூடிய உணவை அவர் கர்த்தர் கொடுத்தார். ராஜாக்களை எல்லாம் சங்கரித்தார். அவள் தண்ணீர் இல்லாத இடத்துல கர்த்தர் தண்ணீர் கொடுத்தார். இப்படி எல்லா விதமான மகிமை கொண்டு வந்த தேவன் கிட்டத்தட்ட தேசத்துக்குள்ளே வருகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு மனுஷன் கவனக்குறைவினாலே தேவன் இவ்வளவு தூரம் என்று நடத்தினாரே, எகிப்திலிருந்து புறப்பட்டு காலேப், யோசுவா என்று சொல்லக்கூடிய ஜனத்திலே இவன் ஒருவனாக இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுக்கு அவனோ தன் வாழ்க்கையில் அங்கே தேவனை பக்தியோடு பயத்தோடு கர்த்தரை நேசிக்க வேண்டியவன் தேவ பார்வை விட்டுவிட்டு உலக பார்வையில் தன் கவனத்தை செலுத்தினான். அந்த உலக பார்வை அவன் வாழ்வில் என்ன நடக்குமா? வேத சொல் வீணானவரை, வேத அழகை சொல்ல இருக்கிறது, அவன் வீணானதை
பாபிலோன் சால்வை அது அவனுக்கு வீணானது. ஆனா அன்றைக்கு அவனுக்கு நேர்த்தியாய் இருந்தது. பொற்பாலம் அவனுக்கு நேர்த்தியாய் இருந்தது. அப்படி இவையெல்லாம் அவன் வாழ்க்கையில அவன் நேர்த்தியா இருந்து கண்டுபிடித்து அவன் என்ன செய்தானா, தன் கூடாரத்தின் நடுவில் புதைத்து வைத்தான். இந்த வீணானவன் என்ன ஆயிட்டு தெரியுமா? அவன் பிரயாணத்தை நிறுத்திவிட்டது. தேவன் அவருக்கு உயர்ந்த ஒரு தேசத்தை வாக்கு பண்ண அந்த தேசத்துக்குள் நுழைய விடாதபடி, அந்த தேசத்தில் கால் வைக்கக்கூடிய நிலைமைக்குள் கடந்து வந்தால் அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாதபடி அவனை கவிழ்த்து போட்டது. அவன் வாழ்வு நின்று போய்விட்டது. இன்னைக்கு இதை விட போல இந்த உலகத்தில் வீணானவைகளை நீ தேடி விடாதே. வீணானவை நாடி தேடுகிறவர்களுக்கு அநேக வேதனை உண்டு சொல்லிருக்கிறது. வீணானவர்களாகிய அந்நிய காரியங்களை தேடாதே. உனக்கு வீணானவர் அல்ல ஆண்டவரை இயேசு. அவன் உனக்கு நிஜமானவர், உனக்கு அவசியமானவர். தேவனை அவன் இன்னும் தொடர்ந்து வருகிறேன். இந்த அவபக்தி உள்ள ஒரு நிலை அல்லது தேவபக்தி இல்லாத நிலை இருக்கும் என்றால், தேவபக்தி அற்ற ஒரு வாழ்வு இருக்கும் என்றால் என்ன நடக்கும்? வேதம் சொல்ல இருக்கு. இதை குறித்து ரோமர்ல பரிசுத்த பவுல் எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 18 வசனத்தில் 21 வசனம் சொல்லும்போது இப்படியே சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்குகிற மனுஷன் எல்லாவித அவபக்திக்கும், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்குகிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறது. அப்படின்றால் அவபக்திக்கு ஆண்டவர் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் உண்டாம். அப்படின்றால் தேவ கோபத்தை உன் வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு காரணமாய் இருப்பது அவபக்தி. ஆவிக்குரிய தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நாம் அவபக்தி உள்ளவராய் இருக்கக்கூடாது. ஆகவே தான் பரிசுத்த பவுல் தேவசம் எழுதுவ சொல்லி கத்தித்து எழுதும்போது அந்த லௌகிக இச்சைகளை வெறுத்து, இந்த உலகத்தில் அவபக்தியும் லௌகிக இச்சையும் வெறுத்து தேவனுக்கு எவ்விதமாய் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பவுலுக்கு தீமோத்தேயுக்கு பலவிதத்திலே பவுல் எச்சரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையை லௌகிக இச்சைகளை அவபக்தியை வெறுத்து விட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதை முன்னேறுவதற்கு நாம் பிரயாசப்படும். ஆகவே அவர்களோ தேவனை அறிந்திருந்தும், ஆகவே தான் மகிமை செலுத்தவில்லை, அவமானம் தேவனை அறிந்திருந்தும், ஐயோ இவர் பரிசுத்தம் அல்லவர், இவர் பயபக்திக்குரியவர், அவர் நம்முடைய வாழ்க்கை நமக்காய் ரத்தத்தின் கிரையும் கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டவர், நான் உலகத்துக்குரியவன், அவருக்குரியவன், அவர் என்னை வரைந்திருக்கிறார், அவர் யாருக்கு இன்னும் விட்டுக் கொடு தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை பத்திரமாய் காத்திருக்கிறார், இம்மட்டும் என்னை கைவிடாத நேசித்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு மகிமை செலுத்தி வாழ வேண்டிய நம்முடைய வாழ்விலே அந்த மகிமையற்றவளாய் அவரை அவமானப்படுத்தி அவரை நேசிக்க தவறி போய், அவரை ஆராதிக்க தவறி போய், அவருக்கு நன்றி சொல்ல தவறி போய், அவரை மகிமைப்படுத்த தவறி போய், அவரை துதிக்க தவறி போய், இதெல்லாம் அவர் அவமானப்படுத்த காரியங்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நாம் அவரை கனப்படுத்த கற்றுக்கொள்ளும், அவர் ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளும், அவருக்கு ஒவ்வொரு நாள் நன்றி சொல்ல வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவரை அனைவருக்கும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இவைகளை நாம் தவறும் பொழுது நம்முடைய வெற்றிகளை நாம் தொலைத்து விடுகிறோம். இந்த விதமான கிரிகள் நமக்குள் இருக்கக்கூடாது. நாம் மிக தெளிவுள்ளவர்களாய் நம்ம ஆண்டவர் அவமானப்படுத்தாதபடி நாம் அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கும். ஏனென்றால் தேவப்பிள்ளை அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரமாலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்து போயிற்று. ஐயா, அவபக்தி ஒரு மனுஷனை இருளுக்குரியவனாய் மாற்றிவிட்டது. இருளுக்குரியவன் அல்ல, நீ வெளிச்சத்திலும் இல்லை. அவர் சேரக்கூடாத ஒளிமத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அந்த தேவனோடு நீ அவரோட சிங்காசனோடு காணக்கூடிய கர்த்தரோடு தெரிந்து கொண்டார். அந்த இடத்துக்குரியவனை நீ மாற வேண்டாம். இந்த அவபக்தி உன்னை இருளுக்குள்ளே கொண்டு வந்து விடும். இருள் ஒரு நாள் உன்னை பற்றிக் கொள்ள விடாது. நீ வெளிச்சத்தின் பிள்ளை, நீ பகலின் பிள்ளை. நீ தேவனால் அந்த வெளிச்சம் உனக்குள் பிரகாசிக்க உனக்குள் இருக்கிறார். எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அந்த வெளிச்சத்தினால் நீ வெளிச்சத்து பிள்ளையாய், ஆகவேதான் உன்னை மலையில் வைத்து அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளையாய் கர்த்தரை மாற்றி இருக்கிறார். நீ இருளுக்குரியவன் அல்ல, நீ இருள் அல்ல, நீ வெளிச்சம். முன்னறிவித்தார் கர்த்தர் அவபக்தி உள்ளவன் பாவிகள் பேசின கடின வார்த்தை. அப்ப அவபக்தி உள்ள வாழ்க்கையை காணப்படுகிற காரியங்கள் என்ன? அவருடைய வாழ்க்கையில கடின வார்த்தைகள். அவபக்தி இருக்கும் பொழுது வேதம் சொல்ல இருக்கிறது, அங்கே ஆண்டவர் அழிப்பார். மாத்திரமல்ல, அங்கு மகிமை அற்று போகிற கர்த்தரை அவமானப்படுத்துகிறார்கள், வீணானதை திட்டுகிறார்கள், பொய்யை நாடுகளாக இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனா இங்க சொல்லி இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில கடின வார்த்தைகள் இருக்கும். நீ பக்தி உள்ளவனா அல்லது நீ பக்தி இல்லாதவன்? உனக்குள் தேவ பக்தி உண்டா அல்லது தேவ பக்தி இல்லையா என்பதை நீ சற்று அலசிப்பார். அப்ப தேவ பக்தி உள்ளவனுக்குள் என்ன உண்டு? அவன் வாழ்க்கையில கடினமான வார்த்தை இருப்பதில்லை. ஆனா இங்க சொல்கிறார் ஆண்டவர், அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள்.
அப்போ அவபக்தி உள்ளவருடைய உள்ளத்திலிருந்து கடின வார்த்தைகள் எப்படி தேவன் சொல்ல ஒரு பொல்லாத மனுஷன் இருதயத்தில் அசுத்தங்கள் புறப்பட்டவனை தீட்டுப்படுத்துமோ அதை போல தேவனை போல அவபக்தி உள்ளவரிடத்திலிருந்து என்ன உண்டாகிறதா என்று சொல்லி கடின வார்த்தைகள் எழுப்புகிறதா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள் அநேகரை காயப்படுத்துகிறதா? அநேகரை கடினப்படுத்துகிறதா? அநேகரை துக்கப்படுத்துகிறதா? அநேகரை உடைத்து விடுகிறதா? இதை போல ஆண்டவர் வாழ்க்கையில கையமையமாய் ஒரு பெண்ணை பிரச்சாரத்தில் பிடித்துக் கொண்டு வந்தார். அவர்கள் கொண்டு வர ஆண்டவரே இவள் கையமையமாக பிடித்து விடுச்சு அநேகர் தன் வாயினால் சாட்சிடுகிறார்கள். இது நியாயப்பிரமாண மோசையின் பிரமாணத்துபடி இவளை தண்டனை கொடும். இயேசுக்கு என்ன செய்வது தெரியும். வாழ்க்கை அப்படி ஒரு தடுமாற்றம் அவளுக்குள் இல்லை. அமைதியை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஐயோ நீ நானும் தப்பித்து என்ன செய்யலாம், ஐயோ என்ன செய்யலாம் என்று தப்பிக்கவில்லை. அதை எல்லாவற்றும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டிருந்தவர் திடீரென்று தரையில் எழுத ஆரம்பித்தார். சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் யாரோ அவன் முதலாவது அவன் மேல் கல்லெறி, உங்களில் குற்றம் இல்லாதவன் எவரோ அவன் கல்லெறியட்டும் என்று சொல்லி குனிந்து தரையில் எழுத ஆரம்பித்தாராம். தரையில் எழுத ஆரம்பித்தார். அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் கவனிக்கவில்லை. மனுஷன் கல் விழப்போகிறது, அந்த பிள்ளை கொல்ல போகிறார்கள், அந்த கல் ஒருவேளை தவறி என் மேலும் கூட வரலாம் சொல்லி அவர் யோசிக்கவில்லை. சொல்லிவிட்டு குனிந்த அவர் ஆனால் நிமிர்ந்து பார்க்கிறார். அங்கே ஒருவரும் இல்லை. ஆனால் அவள் கொண்டு வந்த கல் எல்லாம் அங்கே நிறைந்திருந்தது. அந்த பெண்ணை கொலை செய்யக்கூடிய, உயிரை பறிக்கக்கூடிய அத்தனை கல்லுகளும் இருந்தது. நிமிர்ந்தார். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்தார். ஸ்ரீயே, அவள் ஒருவன் உனக்கு மேல் கல் எறியவில்லையா? இல்லை ஆண்டவரே, ஒருவனை கல் எறியவில்லை. ஆனால் சொல்ல அவர் வார்த்தை, நீரினை கல் எறியாதிருமையா. ஏனென்றால் அவர் உங்களில் பாவம் இல்லாத சொன்னார். ஆனால் இவர் யார்? பாவம் இல்லாதவர். பாவம் என்று உண்டு யார் என்று குற்றச்சாட்டு முடிவு என்று கேட்டார். அப்படின்னா பாவம் இல்லாதவர் இவர் கல்லறிவாரோ என்று அவருடைய வார்த்தை. பாவம் இல்லாதவர் கல்லறிட்டு சொன்னார். இவர் பாவம் இல்லாதவர் அல்லவா? அவள்லாம் பாவத்தினாலே கையில கீழே போட்டு ஓடிவிட்டார். ஆனால் இவர் பாவம் இல்லாதவர். இவர் தண்டிப்பாரோ? இவர் என்ன அடித்து விடுவாரோ? இவர் கல்லின் மேல் விழுந்து விடுமோ என்றால் அவர் சொன்ன வார்த்தைக்கு இவர் கல்லெறிந்து ஆக வேண்டும். இந்த பயங்கரமான சூழ்நிலை அவர் சொன்ன ஒரே வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், மகளே நீ போ, நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், நான் உன்னை தண்டிப்பதில்லை, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் திருப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்ய. அப்படி தேவனை போல அவர் கடின வார்த்தை சொல்லவில்லை. என்ன நடக்க போகிறது தடுமாறி கொண்டிருந்தார். அந்த வார்த்தை புறப்பட்டதினால் தனக்கு அந்த பாவம் இல்லாத தேவனிடத்து பயங்கரமான ஒரு கல் வரலாம் என்று சொல்லி யோசித்தார். ஆனால் அவளுக்குள் இடிக்கக்கூடிய ஒரு கல் அல்ல, அவளை நசுக்கக்கூடிய கல் அல்ல, அவள் உயிரை பறிக்கக்கூடிய கல் அல்ல, அவளை கட்டும்படியான ஒரு கல்லை ஆண்டவளுக்கு உண்டாக்கி, இனி நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே. உனக்காய் கடினமான வார்த்தை அல்ல, லகுவான வார்த்தை, லகுவான வார்த்தை. ஒரு மனுஷன் குஷ்டரோகியா தன்னை யாரும் ஏற்றுக்கொள்ள இவனை கண்டால் கொல்லறி வேண்டும் சொல்லி தேடி வருகிறார். அவன் ஓடி யார் கண்டாலும் அவனை கொலை செய்ய பயத்தில் வந்து, ஆண்டவரே இந்த ஜனங்கள் யாரும் சித்தம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் என்னை கொலை செய்யவே, என்னை கல்லெறியவே காத்திருக்கிறார்கள். நீயும் அந்த எண்ணம் உள்ளவரா என்று கேட்கும்போது, இல்லை மகனே, நான் உன்னை கல்லெறிய மாட்டேன், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொல்லி கடின வார்த்தை அல்ல, அன்பின் வார்த்தை அவன் வார்த்தை கத்த, அன்பின் வார்த்தையினால் அவனை நிரப்பின கத்த, அவனை தொட்டு சுகமாக்கி அந்த கடின வார்த்தைக்கு எதிர்பார்த்து இவரிடத்தில் கூட அந்த வார்த்தை வரும் என்று யோசித்து அவனுக்குள் ஒரு அன்பின் வார்த்தை கொடுத்து, எனக்கு சித்தம் உண்டு என்று சொன்ன அந்த அன்பின் வார்த்தை கொடுத்த தேவன் இன்றைக்கும் அதே தேவன் இலகுவான, இனிமையான, அன்பான வார்த்தை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அந்த கடின வார்த்தை இங்க சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமான எந்த விதமான கடின வார்த்தைகள். அதே 16 இருக்கிற இவள் என்ன கடின வார்த்தை உள்ளவர்கள்? இவள் முறுமுறுக்கிறவர்கள். 16 இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சையில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள், இவருடைய வாய் இருமாப்பானவர்களை பேசி தற்பொழுது முகஸ்துதி செய்கிறவர்கள். அந்த முறுமுறுக்கிறவர்கள். ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஆலோசித்தார்? அத்தனை புறப்பட்ட 6 லட்சத்துக்கு மேல இருக்கிற ஜனங்களை பத்திரமாய் கர்த்தர் கானானுக்குள் கொண்டு போயிருக்கலாமே, ஏன் அவர்கள் அடித்தார்? அவர் முறுமுறுக்கிறவர்கள். அவள் ஒவ்வொரு நாளும் முறுமித்தார். எகிப்திலே எங்களுக்கு வெங்காயம் இருந்தது, வெள்ளை பூண்டு இருந்தது, வெள்ளைக்காய் இருந்தது, அதெல்லாம் இருந்தது, எங்களுக்கு இங்கே இல்லையே, அவை எல்லாம் நாங்கள் புசுத்தமை இப்போது எல்லாம் இல்லை என்று சொல்லி இல்லாதவளை குறித்து அவள் பழைய வாழ்வை சிந்தித்து முறுமுறுக்க ஆரம்பித்தார். தங்களை நடத்துகிற தலைவர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். யாம் செங்கடலுக்கு முன்பதாயே வழி திறக்காமல், எகிப்திலே இப்படி கல்லறை இல்லை என்று சொல்லியா, பார்வோன் இங்கே எங்களை கல்லறை இந்த கடற்கரை மணலை
எங்களை சாகடிக்கவா எங்களை கொண்டு வந்து சொல்லி மோசைக்கு முன் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். தண்ணீர் இல்லாமையினால் கசப்பான தண்ணீர் எடுத்த முறுமுறுத்தார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையோடு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இடப்பொலை அவபக்தியோட உள்ள மனுஷன வாழ்விலே வீணானவர்களை அவன் வாழ்விலை சிந்திக்கவும் பேசவும் நடக்கவும் செயல்படுவதை மாற்றி விடுகிறது. உன் வாழ்க்கை உன் அவபக்தி உன் வாழ்க்கையில் வேண்டாம். உன்னை தேவனுக்கு அந்நியனாய், தேவனுக்கு விரோதியாய், தேவனற்றவனாய், தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவனாய் இந்த சுவாபம் மாற்றிவிடும். தேவபக்தி உள்ளவனாய் இருக்க நீ கற்று உன் வாழ்வில் தேவப்பலை அவளை முறுமுறுக்கிறவளாய், முறையிடுகிறவளாய், தங்கள் இச்சைவில் நடக்கிறவளாய், இருமாப்புள்ளவனமானவளை பேசுகிறவளாய், தற்பொழி முகஸ்துதி செய்வளாய் மாற்றும். இது உலகத்தின் அனுபவம். தேவன் முகஸ்துதி செய்கிறவர் அல்ல, முகஸ்துதி செய்கிறவர். அந்த ஒரு நாள் ஆண்டவர் இயேசு தன் வாழ்க்கையில் தன் சிஷ்யருடன் நெருங்கி நிற்கிறார். இப்போது தன் வாழ்க்கையை ஆண்டவர் தன் வழி திட்டத்தினுடைய தன் மரணத்தை குறித்த திட்டத்தை அவர் காண்பிக்கிறார். நான் மனுஷகுமார் இவ்விதமாய் அவர் போக போகிறார், இந்த பாடுகளுக்குள்ளாய் போக போகிறார். இப்போது மனுஷகுமார் ஒப்பு கொடுக்க போகிறார் சொன்ன உடனே பேதுருவுக்குள் அவர் மூத்தவன் வருகிறார். ஆண்டவருக்கு சம்பவிக்க கூடாது, நான் அதை விடமாட்டேன் என்று சொன்ன அவர் அந்த காலத்திலே கடினமாய் பேசினார். ஆண்டவரே இது உமக்கு விடமாட்டேன். அன்பு இருக்கிறது போல, அவரை நேசிக்கிறது போல அந்த வார்த்தை பயன்படுத்த ஆரம்பித்தான். இது இயேசுவாய் ஏற்றுக்கொண்ட அவருக்குள்ளே உண்டான திட்டம் அல்ல, பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அது உன்னதமான தேவ பணி. அதை நிறைவேற்றுவது பூமிக்கு வந்தார். ஆனால் அதற்கு அவன் இடலாய் இருக்குவது கர்த்தரை பார்த்து முகஸ்துதி சொல்ல என் மேல் எத்தனை அன்புள்ளவனாய் பேதுரு இருக்கிறான். இவ்வளவு அதிகமாக நேசிக்கிறேன். 3 ஆண்டு தான் நடு கூட வந்தான். இவ்வளவு அன்புள்ளவனாய் இருக்கிறானே, இவ்வளவு இத்தனை சீசர் சொல்லாத வார்த்தையை சொல்லுகிறான்னு சொல்லி அவன் மேல் பிரியப்படவில்லை. உடனே சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கு அடுத்தபடி சிந்தியாமல் நீ மாம்சத்துக்கு சிந்திக்கிறாய் சொல்லி அவனை கடிந்து கொண்டார். முகஸ்துதி பேசுகிற தேவன். ஆனால் அவபக்தி உள்ளவர்கள் வாழ்க்கையிலே முறுமுறுப்பார்கள், முறையிடுகிறார்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு இடம். ஆனால் ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை, எனது நிலைமை வாழ்க்கையில் தேவ சொல்ல இருக்கிறது. பரிசுத்த பவுல் எழுதுகிறார், அதை சொல்லி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்தலே கிறிஸ்தேசுக்குள் தேவ சித்தம் சமையானவருக்கு தகும் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவரே எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம். என்னை போஷித்ததுக்காய் ஸ்தோத்திரம். என்னை போஷிக்க தடுமாறினாலும் ஆண்டவரே எனக்கு இந்த ஆகாரம் இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம். அவனை செய்வேன். என்னை ஒரு நாளும் என்னை திக்கம் என்றால் காகங்களை கவனித்து பாரு சொல்லி கற்றுக் கொடுத்த தேவன், அவளை பிழைப்பூட்டுகிற தேவன் உண்டல்லவா. என்னை இனி பிழைப்பூட்ட வல்லவராய் இருக்கிறேன். என்ன நீ சொல்லி அவன் அப்பவனுக்கு கிடைக்கும், அவன் தண்ணீர் ஆசீர்வதிப்பு சொன்ன தேவன். ஒரு நாள் நீதிமான் கைவிடப்பட்டதை அறிந்ததில்லை, அவன் சந்ததி இறந்து திருந்தது அறிந்ததில்லை சொல்லக்கூடிய தாவீது வார்த்தை போல ஒரு நாள் கைவிடாத நேசர். நாம் எந்த காரியத்துக்கு முறுக்க வேண்டாம். வாழ்க்கையில் சில காரியம் தவறலாம், சில காரியங்கள் தாமதிக்கலாம், சில காரியங்கள் இல்லாமல் போகலாம். தேவன் ஒரு நாள் தீமை செய்கிறவர் அல்ல. வேதம் அழகாய் சொல்ல, அவன் நன்மை செய்யும்படி அவருடைய கண்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. அவன் நன்மை செய்யவே உண்மை நிறுத்த வைத்திருக்கிறார். வேதம் அழகாய் தாவீது அழகாய் எழுதுகிறார், ஆம் தேவனுடைய கர்த்தர் உண்டு பண்ணி நன்மைகள் எவ்வளவு பெரியது. வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத ஆசை அவர் நினைத்திருக்கவில்லை. தன் தகப்பனோட ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு வரப்போகுது, தகப்பனை காட்டு ஒரு உயர்ந்த அந்த சொந்தக்காரன் மாறப்போம் நினைக்கவில்லை. வேதம் எல்லாவற்றையும் விட்டு வந்தவன் தான். ஆனால் 13ஆம் அதிகாரத்துக்கு முதல்ல சொல்லி இருக்கிறது, அவன் பூமி தாங்க முடியாத சீமானாய் மாறினான். மிருக ஜீவர்கள் மிருகங்களோடு வரவில்லையே, தகப்பனது ஒரு பொருளை வாங்கி கொண்டு வரவில்லையே, தகப்பனது சில பணங்களை எடுத்துக்கொண்டு வரவில்லையே, முதலீடுக்காய் அவன் தகப்பனத்தை கேட்டு வாங்கவில்லை, ஒன்றுமில்லாமல் விரும்பிய வந்தான். வெறும் கையனாய் வந்த அவனை சீமானாய் மாற்றினவர். அவனுக்கு பிள்ளையாயிருந்து அது பேரப்பிள்ளையாய் பிறந்த யாக்கோபு சொல்லுகிறான், ஒரு கோலோடு புறப்பட்டு வந்த என்னை 2 பரிவாரங்களோடு கர்த்தர் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை நிறைவுள்ளவராய் மாற்றுகிறவர். அதைத்தான் சங்கீதக்காரன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறது சொல்லக்கூடிய அல்லவே தேவட போல நாம நீ ஆராதிக்கிற தேவன், நீ நான் ஆராதிக்கிறவன். அந்த கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால், கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் அதை ஆஸ்வதிக்க வல்லவர். கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, கவலைப்படாது. அந்த நாளெல்லாம் பஞ்ச நாளெல்லாம் உன்னை திருப்தியாக்க முடியும். அந்த மாவு கொஞ்சம் தான், எண்ணெயும் கொஞ்சம் தான் இருக்கிறது. அதை புசித்து சாகப்போன சாரிபாத்து விதவின் வாழ்க்கையை பஞ்சகாலம் எல்லாம் திருப்தி அடைய முடியாது போஷித்த தேவன் அல்லவா. வாழ்க்கையை கொஞ்சத்தை நிறைவாக்க முடியும். ஆனால் இவனோ ஒன்றுமில்லாமல் வந்த ஆபிரகாமை கர்த்தர் சீமானா மாற்றினவர். எந்த காலத்தில் கர்த்தரை முறுமுறுக்காதீர்கள். கர்த்தருக்கு ஆண்டவர் சொல்கிற எந்த விதத்திலும் கர்த்தர் சொல்கிற முறையிடாதீர்கள்.
ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம், என்னை நடத்துகிற கிரிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏதோ ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினியை பார்த்து இத்தனை நேரம் மகிமையாவின ஆராதித்துமே, உண்மையாயிருந்துமே, இந்த அந்நிய தேசத்தில் கூட உமக்கு பயந்துமே, எங்களுக்கு இப்படி ஒரு பயங்கரம் உண்டாகுமோ, இப்படி ஒரு ஆபத்து உண்டாகுமோ, ஆண்டவர் இத்தனை நாம உண்மையான சொல்லி உண்மையில்லாதவரோ கண்ணில்லாதவர் சொல்லி அவர் ஒருவரும் முறுமுறுக்கவில்லை. அவர் சொன்னார்கள், விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி. முறையிடவில்லை. உறவிட ஆண்டவரே நீ விடுவிக்காமல் போவீரோ? இல்லை. விடுவிக்காமல் போனாலும் சரி நீ நிறுத்தின சிலை நாங்கள் வணங்குவோம். வாழ்க்கையில் இந்த சிங்கத்தின் கவிகளை போட்டாலும் சரி நாங்கள் தேவனைத்தான் ஆராதிப்பேன், அவரைத்தான் தொழுது கொள்வேன், அவரைத்தான் கையெடுப்பேன் சொல்லி தானியேல் வைராக்கியம் உள்ளது போல முறையிடாமலும் முறுமுறுக்காமலும் கர்த்தரை சேவிங்கள். கர்த்தருக்கு உண்மையார்கள். ஆண்டவர்களே, இந்த விதமான இருமாப்பானது சிந்திக்க வேண்டாம். இருமாப்பானவர்களின் விடுகை இருமாப்பான சிந்தனைக்குள் இருக்கவே கூடாது. மிகச் ஜாக்கிரதை. அவர்தான் தற்பொழிவை நாடாதுங்கள். உங்களை புகழ வேண்டும், உங்களை பாராட்ட வேண்டும், உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், உங்கள் பேரை போது முதன்மைக்கு வேண்டாம். ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார், தேவ பிள்ளை சொல்றார், இந்த உலகத்திலே அதிக பிரபலமாயிருக்கிறவர்கள் அங்கே அறியப்படாதவளாய் இருப்பார்கள். ஆனால் இந்த பூமியிலே அறியப்படாத ஒருவன் தான் அங்கே அறியப்படுவான். இதை சொல்ல இருக்கு. ஜம்பமாய் வாழ்ந்த ஐஸ்வர்வான் எல்லாரும் அறியப்பட்டவன், ஆனால் பரலோகத்தில் அவன் பெயர் தெரியவில்லை. அந்த பூமியில் அறியப்படாத ஒருவன் குப்பத்துக்கு பக்கத்திலே தன் சரியெல்லாம் பருக்கள் நிறைந்து வேதனையோடு கூட இருந்து கிடைக்கிற அந்த எச்சி பொருட்களை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இந்த பூமியில் அவன் பேர் தெரியாது, ஆனால் பரலோகத்தில் இருந்த அவன் பேர் லாசர். இந்த பூமியிலே உன் வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள் அல்ல, உன் வாழ்க்கையில தற்பொழிவு நாடி உன் பெயர் பிரஸ்தாபத்துக்கை தேடாதே. வாழ்க்கையில் தேவனுக்குள்ளே உன்னை புகழட்டும் கர்த்தர், உன்னை மகிமைப்படுத்திட்டு கர்த்தர் அதற்குரிய கிரியைகளை கொடுக்க ஆயத்தம். ஆண்டவருக்குள்ளே அப்படிப்பட்ட நிலைமையிலே உங்கள் வாழ்க்கை சிந்திகள். பக்தி உள்ளவன் என்ன செய்வான்? வேத சொல்லி பக்தி உள்ளவன் என்ன செய்வான்? பக்தி இல்லாதவன் முறுமுறுப்பான், முறையிடுவான், மற்ற தன் இச்சையை நடக்கிறார்கள், இருமாப்படி பேசுகிறார், தற்போது முகஸ்துதி செய்கிறார். ஆனால் பக்தி உள்ளவன் என்ன செய்வான்? அவனுக்கு ஒரு கிரியை உண்டல்லவா? அவன் என்ன செய்வான்? வேதம் சொல்லி இருக்கிறது, அவனோ கடின வார்த்தை உள்ளவன் அல்ல, அவன் மனதுருக்கத்தின் வார்த்தை உள்ளவன். அவன் பாழாக்க முடியாத ஒரு நிலைமைக்குரியவன் அல்ல, பாழானதை மாற்றக்கூடிய நிலைமையிலே அவன் வார்த்தை உள்ளவன். இடிக்கிறவன் அல்ல, அவன் கட்டு தகர்க்கிறவன் அல்ல, அவன் சேர்க்கிறவன். அவன் உடைத்து சிதறடிக்கிறவன் அல்ல, அதை கூட்டி ஒன்று சேர்க்கிறவன். என்றால் சங்கீதக்காரங்க தாவீது 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லு. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. எத்தனை அருமையான வார்த்தை. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்புறம் பக்தியுள்ளவன் என்ன செய்வான்? எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அவன் பரிதவிக்கிறவன் அல்ல, அவன் ஓடுகிறவன் அல்ல, அங்கு இங்கு உதவிக்காய் தேடுகிறவன் இல்லை. ஐயோ எனக்கு இங்கு கிடைக்கும் அங்கு இல்லை இல்லை இல்லை. ஆபிரகாம் அழைத்தார், லோத்து ஒட்டி கொண்டே போனான். ஆனா ஆபிரகாம் கர்த்தர் காண்பிக்கும் தேசத்தை தான் பார்த்து விரும்பினார் தவிர அந்த பூமியில் இருக்கிற செழிப்பை கவனிக்கவில்லை. ஆனா கூட போன லோத்து இது செழிப்பா இருந்தது, தேவ தோட்டத்துக்குள் இருந்தது சொல்லி அதை நம்பி விழுந்தான். அந்த வாழ்வோடு கூட முடிந்து போனது வாழ்வு. அவன் நினைத்த செழிப்பு அவனை வாழ விடவில்லை. அந்த தேசமே அவனை அழித்தது. அந்த தேசம் அவனை வாழ விடவில்லை. அந்த சந்ததி அருவருப்பாய் மாற்றி போட்டு விட்டது. ஆபிரகாமோ கர்த்தர் விரலை மாத்திரம் நோக்கினான். அந்த இன்னைக்கு தேவ சமத்துக்கு வந்திருக்கிற வாழ்க்கையில தேவ மகிமையின் திட்டத்துக்கு சொந்தக்காரன் வந்திருக்கவில்லை. இவன் என்ன செய்வாரா? தன் வாழ்க்கையில சகாயங்களை காலத்திலே பக்தி இல்லவனும் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்புறம் வந்தாலும் அது அவன் எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலே ஜெபிக்கிறவர் சாதாரணவரை நோக்கி அல்ல, ரட்சிக்க திராணி அற்றவளை அல்ல, ரட்சிக்க திராணியற்ற மனுஷனை நம்பாது, பிரபுக்களை நம்பாது சொல்லி இருக்கிற குதிரை நம்பாது. நம்புவதற்கு அது வீண், நம்புவதற்கு சரியானவர் கர்த்தர் ஒருவரே. அந்த இடத்திலே நம்பிக்கைக்குரியவர் அவர் ஒருவர். அவரை நோக்கி கூப்பிடுகிறார், அவரை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அழிவை மாற்றி பாதுகாப்பை கொண்டு வருகிறவன் பக்தி உள்ளவர். எப்படி சொல்லி அவன் ஜெபத்தின் முக்கியத்துவம் என்ன? 2 காரியங்கள் இருக்கு ஜெபத்தின். ரெண்டு காரணம். ஒன்று, பக்தி உள்ளவன் முதலாவது எதற்கு ஜெபிப்பார்? முதலாவது தன் ரட்சிப்புக்காக, தன் பரிசுத்தத்துக்காக, தன் மீட்புக்காக, தன் தேவனோடு கூட இருக்கிற உறவிலே சிதைக்க விடாது, தன் உறவு எந்த விதத்தில் பாதிக்கப்படக்கூடாது, தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறவன் பக்தி உள்ள தேவ பிள்ளையே.
உன்னை நீ காத்துக்கொள். நீ எந்த காலத்தில் எவைகளால் சிதைக்கப்படக்கூடாது, நீ எவைகளால் உடைக்கப்படக்கூடாது, ஏதோ உன்னை வெட்டி துண்டாக்கப்படக்கூடாது. உனக்கும் தேவனுக்குள்ள உறவை சிதையாதபடி, பிரிக்க விடாதபடி, வெட்டி விடாதபடி ஜாக்கிரதையை காத்து. உனக்காக ஒரு நாள் யாபிசேபித்த ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பிரித்தார். என் சகோதரனுக்குள்ளே நான் வெறுக்கப்பட்டவன், என் தாயின் நிலைமையிலும் என் வாழ்க்கையை துன்பத்தினால் பிறந்தவன், இப்படி நெருக்கத்தில் என்னை ஆசீர்வதி சொன்னது போல் தேவனுக்குள்ளே ஆண்டவர் என்னை ரட்சி. எப்படி? சங்கீதக்காரன் தாவீது சொல்கிற வார்த்தை 86ஆம் சங்கீதம், தன் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிற ஜெபம். 86ஆம் சங்கீதம் 2வது சொல்ல இருக்கிறேன், என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தி உள்ளவன். என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியனை நீ ரட்சியும். நான் பக்தி உள்ளவன், என ரட்சியும். பக்தி உள்ளவனுடைய ஏக்கம் எல்லாம் தன் ரட்சிப்பை நிறைவேற்ற, தன் ஓட்டத்தை முடிக்க, தன் அழைக்கப்பட்ட அழைப்பை எந்த விதத்தில் சிதைக்கப்படாதபடி, அது கெட்டு போகாதபடி, அதில் ஜாக்கிரதையா இருக்க அவன் பிரயாசம். ஆந்திரப்பரே, பக்தியுள்ள தேவப்பரே, உன் ரட்சிப்பை நீ காத்துக்கொள். வேதம் வழங்க சொல்ல இருக்கிற நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா, பக்தி இல்லாத ஒரு பாவி எங்க நிற்பான்னு சொல்லி. ஆகவே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு சுந்தர ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு செல்கிறேன், ஆராதிக்கிறேன், அதை செய்ய சொல்லார். இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை நீ காத்துக்கொள். ரட்சிக்கப்படுகிற நிலைமையில் உன் வாழ்க்கை ஜாக்கிரதை. 50 பேர் சொல்ல இருக்கிறது, ரட்சிக்கப்படுவது தன் ஆத்துமாவை. ஆண்டவரே, நான் பக்தி உள்ளவன், என் தேவரை உம்மை நம்பி இருக்கிற உமது அடியனை நீ ரட்சியும். தன் ரட்சிப்புக்காய் சொல்லிப்பார். மாத்திரமல்ல, 2வது சொல்ல இருக்கிறது, பக்தி உள்ளவன் தன் ரட்சிப்புக்கு மாத்திரம், சுயநலம் உள்ளவன் மாத்திரமல்ல, என்றால் தானும் தேவனுக்கு முன்னே நிற்க வேண்டும். அதே நேரத்தில் தன்னோடு கூட ஒரு கூட்டத்தை நிறுத்த வேண்டும், தன்னோடு ஒரு ஜனத்து திரளை கொண்டு வர வேண்டும். அவன் வெறுமையாய் அல்ல, ஆண்டவர் ஆத்துவ கொண்டு ரட்சிக்காமல் வெறும் கையராவிடத்தில் வரக்கூடாது. ஆண்டவரே, ஒரு கூட்டத்தோடு என் வாழ்க்கையில் வர வேண்டும். என்ன செய்கிறது? சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1 வசனம் சொல்ல இருக்கிறது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ள மனுப்புத்தரிலே குறைந்து, உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்தரிலே குறைந்திருக்கிறார். ஆண்டவர் மனுப்புத்தர் உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார். ஆண்டவருடைய ரட்சியும் குறைந்திருக்கிற அந்த மனுப்புத்தரை உண்மையிலவளை கொண்டு வாரும், பக்தியுள்ள கொண்டு வாரும். இந்த ஜனமெல்லாம் பக்தியுள்ள மாற வேண்டும் என்று சொல்லி பக்தியுள்ள ஜனத்துக்காக அதை உருவாக்குவதற்காக கத்தெடுத்து ஜெபிக்கிறவன். தன் ரட்சிப்புக்காக மாத்திரமல்ல, ஒரு திரள் கூட்டம் பக்தி அடைய வேண்டும். ஆந்திரப்புரை இன்னைக்கு தேவ பக்தி உள்ள தேவப்பதே, இயேசுவை உன் வாழ்க்கையை கத்தர் காண்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இன்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீ மாத்திரம் பரலோகத்துக்கு போகக்கூடாது. உன்னோடு கூட உன் குடும்பம், உன் பெற்றோர், உன் நண்பர்கள், உன் சொந்தங்கள், உன் உறவினர், உன் பட்டத்து மக்கள், உன் கரிமன் அத்தனை பேரும் உன்னோடு கூட பரலோகத்தில் வருவதற்கு உன் ஜெபம் இருக்கிறதா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி, என் புருஷனை ஆசீர்வதி, என் மனைவி ஆசீர்வதி, பிள்ளைகள் ஆசீர்வதி. இந்த சுயநல ஜெபம் உனக்குள் இருக்கிறதா? ஆண்டவரே, இந்த பட்டணத்தை ரட்சிப்பையா. ஆண்டவர், அநேக வருஷத்தவன் இந்த தேசத்தை தார், பிள்ளைங்க அநேக வருஷத்தவன் இந்த தேசத்தை தார். ஆண்டவரை இல்லாவிட்டின் ஜீவனை எடும். ஆண்டவரை, தேசத்தை தார் கதறின அநேக மக்கள் உண்டு. இதை போல உன் ரட்சிப்புக்காக மாத்திரமில்லை, அநேக மக்களுடைய ரட்சிப்பு. பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவள் மனுப்புத்திரன் குறைந்திருக்கிறாள். ஆண்டவரே, இந்த குறைந்த காரியத்தை மாற்றி பக்தி உள்ளவனை நிரப்ப மாட்டீரா. நிறைந்திருக்க அநேக பக்திமான்களை உருவாக்க மாட்டீரா. என் பரலோகத்தில் வெறுமையானவர்களாக இருக்கக்கூடாது. அநேக பக்திமான்கள், பரிசுத்தவான்கள் நிரம்ப வேண்டும். ஆண்டவரே, ஒரு திரளான கூட்டத்தோடு வசனத்தில் நான் கடந்து வர வேண்டும். ஏக்க பேரொளி உனக்குள் இருக்கும். ஆண்டவரே, தன் ஆத்துமாவுக்கு மாத்திரம். இதற்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும். இதோட போல ஆண்டவருடைய அழைப்பை கர்த்தர் உண்டாக்கினார் யோனாவுக்கு. அந்த அழைப்பை பெற்றவன் தேவன் சொன்னார், நீ போ, இந்த நினிவேக்கு போய் இந்த சத்தத்தை சொல். அந்த தேசம் எனக்கு முன்பதாய் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, அதை நான் அழிக்க போன்னு சொன்னார். ஆனால் தேவனுடைய வார்த்தை பேச தீர்க்கதரிசி செல்வா யோனா, ஆண்டவரே, நான் போவேன், ஆனா நீ மனம் இறங்கி அந்த ஜனத்தை அழிக்க மாட்டீர், அப்போது நான் சொன்னது வீணாகி விடும். ஆகவே நான் ஆண்டவர் அதை விட நான் போவதில்லை சொல்லி நினைச்சார். தேவன் மனம் இறங்குகிற தேவன். மனம் வருத்தப்பட்டால், ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினால் அவர் மனமிறக்கம் காண்பிக்கிறது. ஆகவே நீ மனம் மாறுவீர் ஆண்டவர் சொல்லி நினைச்சார். அவன் ஆண்டவர் நினைவுக்கு போவது பதிலாய் அவன் தர்சூஸ்க்கு கப்பல் ஏற ஆரம்பித்தான். எதை சொல்லி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். போகிற நேரத்திலே அந்த பயங்கரமான நிலைமை, ஒரு அவன் நினைத்து பார்க்கவில்லை. தடம் மாறி வேறு பிரயாணம் பண்ணும்போது தன் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான தீமை சந்திக்க வேண்டும், ஆபத்து வரும் யோசிக்கவில்லை. ஆனால் பயங்கரமான கொந்தளிப்பு, அமிழ்ந்துவோம் என்று. ஆனால் கப்பல் அபாலிபுகள் வேகமாய் அதை கரை சேர்க்க பிரயாசப்பட்டால் யாராலும் முடியவில்லை. அமிழ்ந்து போகக்கூடிய அலைகள் மோதுகிறது. என்ன செய்ய தெரியவில்லை. அவர்கள் தேவனை கூப்பிடுகிறார், அவர்களுடைய கடவுளை கூப்பிடுகிறார்கள்.
கடைசியாய் இந்த யோனா எழுகிறார். சீட்டு போட்டார்கள், யோனா பேர் விழுந்தது. அவன் சொன்னான், நான் வானத்தை உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய வேலைக்காரன், நான் பக்தியுள்ளவன், நான் எபிரேயன், நான் யூதன் என்று சொன்னவர் சொன்னார், இந்த கொந்தளிப்பு மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், என்னை தூக்கி கடலிலே போடுங்கள். ஐயோ, உன்னை கடலில் போடுவதா? நீ பிரயாணத்தை முறைப்படி என்று எழுதி இருக்கிறாய். நீ உன்னிடத்தில் கடவுச்சீட்டு, உன் வாழ்க்கையில போகக்கூடிய பயணச்சீட்டு இருக்குது. உன்னை எப்படி சாகடிக்க முடியும்? இல்லை, உனக்கு இந்த கடல் அமர வேண்டும் என்றால் என்னை தவிர ஒன்றுமில்லை, என்னை தூக்கியீர்கள். தன்னை பாதுகாத்து தப்பித்துக் கொள்ளி, நான் இல்லை, எனக்கு தெரியாது அவன் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறான், பொய்யை நாடி இருக்கிறான். ஆனால் பக்தியுள்ளவன் அவன் வாழ்க்கையில அந்த அழைப்பை கர்த்தர் மனமார்ந்த எண்ணத்துக்காக மாறின. ஆனாலும் வேதம் சொல்லி இருக்கிறது, இந்த நெருக்கத்து மத்தியில் என்னை தூக்கி, என் வாழ்க்கையில் உண்டான அழிவு நிமித்தம் யாரும் அழியக்கூடாது. ஏன்? பக்தியுள்ளவன் பிறருடைய விடுதலைக்காக, பிறருடைய ரட்சிப்புக்காக, பிறருடைய ஆசீர்வாதத்துக்காக அவன் ஜெபிக்கிறவன். தனக்காக ஜெபிக்கிற பக்தியில் எவனும் சகாயம் கிடைப்பதற்காக அவன் ஜெபம் விண்ணப்பம் சொன்னது போல அவன் தனக்காக அல்ல, மற்றவர்கள் பாதுகாக்கிறது. கப்பலுக்கு ஒருவரும் அழியக்கூடாது. எல்லா உடமையும் கடலில் விழுந்தது. ஆனால் உயிர் சேதம் வரக்கூடாது என்பதற்கு அவனுக்கு தெரியாது. உடமை போட்டது. ஆனால் பின்பதாக எண்ணெய் போடுங்கள். ஆனால் தேவ போல தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களை நீங்களாக்க தாவீது சொன்ன போல பிழைகளை உணர்ந்தவனாய், நான் தான் தவறு என்னை தூக்கிடும் போது கர்த்தர் பிழை உணர்ந்த அவனுக்கு, அவன் பக்தி உள்ளவன் அல்லவா, அவனை காப்பதற்கு கர்த்தர், அவனை ரட்சிப்பதற்கு இவன் மற்றவர்களை ரட்சிக்க பிரயாசப்பட்டான். ஆனால் தேவனோ இவனை ரட்சிக்க கர்த்தர் பத்திரமான ஒரு பெரிய மீனை உண்டாக்கினார். அந்த மீன் அவனை வாங்கி கொண்டது. பத்திரமா எங்கே போக வேண்டுமோ, பணம் இல்லாமல், பயணச்சீட்டு இல்லாமல் அவன் போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். 3 நாள் புசியாமலும் எதை சாப்பிடாமல் பத்திரமாய் அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உத்தரவாதம் அந்த மீன் எடுத்தது. இதை போல பக்தி உள்ளவனை கர்த்தர் உன் திட்டத்தை, உன் தரிசனத்தை, உன்னை வைத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு உன்னை கரை சேர்க்க கர்த்தர் காத்திருக்கிறார். நீ தவறாய் போகலாம். உன்னை கர்த்தர் உண்மையில் அதிலும் அவன், ஏனென்றால் அவன் தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காய் போராடுகிறான். ஒரு நாள் தேசத்தில் பாளையத்தில் பாவம் பெருகினது. கர்த்தருடைய கடுகோபம் ஏறி ஆரம்பித்தது. கர்த்தர் சங்காரத்தை அனுப்ப விரும்பினார். அவர் கோபத்தை ஆற்று என்ன பரிதவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் வேகமாய் வென்று சொல்லிருக்கு. எலியாசர் பிள்ளையாக பினகாஸ் ஓடுகிறான். ஐயோ, தேவனுடைய கோபம் எரிகிற சொல்லி ஓடி போய் தன் ஈட்டி எடுத்து பாவம் செய்கிற ஒரு வீட்டுக்குள்ள பாவம் செய்கிற ஒரு ஆணையை பண்ணி சேர்த்து அவளின் குத்தி ஒரே குத்தாய் அவளை அழித்து விடுகிறார். தேவ பக்தி வரலாற்றில் காண்பித்ததினால் அந்த பினகாஸ் தேவ கோபத்தை மாற்றினார். தேவ கோபத்தை மாற்றக்கூடிய பக்தி வாழ்க்கை உனக்குள்ள இருக்கிறதா? அவன் தனக்காய் செவிப்பான், மற்றவர்களுக்காய் செவிப்பான். பாவத்தை தேசத்தில் அழிப்பதற்கு உயிராக்கம் உள்ளவனாயிருப்பான். எந்த வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? பரலோகத்துக்கு தேவனை போல இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நீ நான் அந்த மகிமையான சொந்தக்காலை அழைக்கப்பட்ட வாழ்க்கையை மிக தெளிவுள்ளவளாய், மகிமுள்ளவளாய் வாழ்வதற்கு ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். கவனமாய் வைங்க. ஆண்டவரே, நான் பக்தி உள்ளவனாய் இந்த பூமியிலே வாழட்டும். என்னுடைய பொறுப்பை பக்தி உள்ளவன் எவனும் அவனோட சகாயம் செய்யும் காலத்துக்காக விண்ணப்பம் பண்ணுவான். அவன் தனக்காக மாத்தமல்ல, அவன் மற்றவர்கள் ஜெபிப்பது போல நீங்கள் செவியுங்கள். ஒரு வாழ்க்கையை எச்சரிக்கையார்கள். இந்த கடைசியாக செவியுங்கள், செவியுங்கள், செவியுங்கள். தேசத்தின் அடிவிழந்து ஜனங்களை காக்க, நரகத்தின் வாயிலிருந்து பிடிக்கு தேவனுக்காய் கொண்டு வர பக்தி உள்ள எவனும் சகாயம் கிடைப்பதற்காக அவன் ஜெபிப்பது போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையானதை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த சகாயம் கிடைக்கும் காலத்துக்காய் பக்தி உள்ளவன் நோக்கி விண்ணப்பம் சொல்ல மாற்ற முடியாது. விண்ணப்பம் செய்வோம். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி எங்களை ஆசிர்வதித்து உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க விடத்தில் சொல்லி உன்னுடைய திட்டத்தை உண்மையில் இருக்க தரிசனம் ஊழித்து நிறைவேற்றுகிற காத்திருக்கிற தேவன் இன்றைக்கு நடத்த வல்லவராக இருக்கிறார். உன்னை கொண்டு நிறைவேற்றக்கூடிய எல்லாவற்றையும் அவர் பூர்ணமாக நிறைவேற்றுவார். ஆனால் உன்னை உண்மையாய் ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தரா சார்ந்திருப்பேன். பக்தியுடன் ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவன் தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். ஆகவே தான் இன்றைக்கும் நீ இந்த சிந்தை உள்ளவனாயிருப்பாய் என்றால் நீ பக்தி உள்ளவனாயிருப்பாய். பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்வார். அவர் உன்னை ஒரு நாளும் இருக்க மாட்டார், உன்னை தள்ளிவிட மாட்டார். அந்த மகிமையுள்ள தேவ கிருபைக்காய் நோக்கிப்பார். மகாவர் சுத்தமுள்ள கிருபை நல்ல பிதாவே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டீர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக மக்களை நாம் தியானித்தோம் ஆண்டவரே. இன்றைக்கு தேவன் பக்தி உள்ளவன் குணாதிசயம் என்ன, ஏன் பக்தி உள்ள தெரிந்து கொள்கிறார், பக்தி இல்லாத நிலம் என்றால் என்ன நடக்கும் என்று சொல்லி பல காரியங்களாக சிந்தித்தோம் ஐயா. இந்த நாளில் பக்தி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்வை செய்வதற்கு கிருபை செய்யும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு வருகைக்கு பக்தி உள்ளவளாய் காணப்படும். அதன் திசை தவிர அவளை தடுமாறக்கூடாது. தெளிவுள்ள என்றால் அவள் திசை மாறி போனாலும் அவளை பத்திரமாய் கொண்டு போகுவதற்கு நீர்
நீர் ஒரு ஆயத்தத்தை மீள வைத்திருக்கிறீர். அப்படி பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து அவருடைய மகிமையுடைய கர்த்தர் கிருபை செய்து காத்து ஆசீர்வதிங்க. இந்த செய்தி நிமித்தம் உண்டான மகிமையும் தெளிவு உண்டாக்கி வழி நடத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இந்த காலத்தில் நம்முடைய கிருபையும் பிரசன்னமுடைய மூடி மறைத்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாறு மறவாதே. ஆமென்.